சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த வார பலனை தொடங்குறதுக்கு முன்னாடி சின்ன தெளிவு உங்களுக்கு நான் உண்டாக்கணும். தமிழ் புத்தாண்டு பலன் நான் எழுதியிருக்கேன். அதை நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. படித்த பிறகு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் காலையில் என்கிட்ட பேசுகிறாரு, சார் என்ன சார் கடகராசிக்கு இப்படி எழுதியிருக்கீங்க, விமர்சனமே இல்லையா சார்ன்றார். நான் ஒரு காரணத்தை அவர் சொன்னேன். ஏங்க 8ல் சனி இருக்காரு, 8க்கு ராகு வர போறாரு, 2ஆம் இடத்துக்கு கேது வர போறாரு. இந்த கிரகங்கள் இப்படி இருக்கின்ற போது எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல பலன்களையும் நாங்க தான் எழுதுறோம், நல்லதையும் சொல்லுகிறோம். இப்படி கிரகங்கள் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கின்ற போது அதை பற்றியும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஐயோ அந்த ஜோசியர் அப்படியே நல்லா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா எதுவும் நடக்கவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட நிச்சயமாக வரும். என்னை பொறுத்த வரையில் எப்படின்னா, என்ன இருக்கோ ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பாரோ அதை பற்றி மட்டும்தான் சன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த நபரை ஒத்துக்கிட்டார். ஐயா நான் மருத்துவமனையில் இருக்கேன், உங்களுடைய பலனை படித்து பார்த்தேன், இதுதான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, எப்போதான் எனக்கு விமோசனம் அப்படின்னு கேட்டார். கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் இருக்கு, சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடம் மட்டுமே வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அருகில் நல்ல ஜோதிடர் இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து பார்த்துங்க, ஜாதகம் பார்த்துங்க. அவருக்கு நான் விரிவாக சொன்னேன். இங்கே 2 விதமான பலன்கள் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில், நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ ஒரு பலன் நான் சொல்லிட்டு வரேன், இல்லை திசாபுத்தி கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கு, ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கு. இதை பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். ஆனால் அந்த பலன்களில், நாங்கள் சொல்கின்ற பலன்களில் உங்களுக்கு 50 25% நடக்கிறது கிடையாது சில பேருக்கு. அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பு என்பது கர்ம வினைகளால் ஆன பிறப்பு. கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை ஒட்டித்தான் இந்த பிறப்பு நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. இந்த பிறப்பில் நமக்கு என்னதான் யோகமான பலன்கள் இருந்தாலும், நாம் கடந்த பிறப்பில் பாதகமான பலன்களை செய்திருந்தால் அதன் காரணமாக நமக்கு கொஞ்சம் பலன்கள் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 8ல் ராகு 8ல் சனி மிக மோசமான காலகட்டம் சிலருக்கு இருந்தாலும், திசாபுத்தி பாதகமாக இருந்தாலும், அவருடைய கர்ம வினை சுபமாக இருந்தால், நிறைய யோக பலன்களை அடைந்திருந்தால், புரியுதுங்களா, பெரிய பாதிப்பு அவர்களை எதுவும் செய்யாது. அப்போ ஒரே நேரத்தில் பிறந்த மனிதர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு காரணம் அந்த கர்ம வினை மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் இந்த பலன்களில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நேரம் பேச நினைக்காதீங்க, இது அடிப்படை. ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கை என்பது அவருடைய கர்ம வினை மட்டும்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லோருக்குமே இறப்பு என்பது ஒரு நாள் உண்டு. அந்த இறக்கின்ற நாள் வரையில் வாழ்கின்ற வசதியினை ஏதாகிலும் ஒரு கிரகம் கொடுத்து கொண்டே இருக்கும், உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். இப்ப நம்முடைய ஆசை தான் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அது வேணும், இது வேணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை சாதிக்கணும், பெருசா பங்களா கட்டணும், பெரிய கார்ல போகணும், இது நம்முடைய ஆசைகள். ஆனால் நம்முடைய சக்தி என்ன என்பது தெரியாமல் செய்கின்ற செயல்களின் காரணமாக, கடன்படுவதன் காரணமாக நம் தொல்லைகளுக்கு ஆளாகிறோம். அப்போ இயல்பான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தே போதும். சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த வாரம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். நான் கடந்த வாரத்தில் ரொம்ப யோகமான பலன்களை நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த வாரத்தில் என்ன சொல்ல போறேன்னா, கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது பொதுவான பலன் உங்களுக்கு. 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது பொதுவாகவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், எந்த ஒன்றையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கும். வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலிலோ வியாபாரத்திலோ இருந்த போட்டிகள் இல்லாமல் போகும். அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு தேவையான வேலைகள் எல்லாம் நடந்தேறும். இன்னொரு பக்கம் பார்த்தா சனி பகவான் 11ஆம் இடத்துல, அது என்ன ஆகுன்னா, செய்து வருகின்ற தொழில் முடங்கி கிடந்திருந்தாலும் சரி அந்த தொழில் முன்னேற்றம் அடையும், லாபம் காண முடியும். 11ஆம் இடம் லாபஸ்தானம்.
அப்போ லாபமும் இருக்கு, செய்கின்ற காரியங்களில் வெற்றியும் இருக்கு, நோய் நொடிகள் ஏற்பட்டால் அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு மேஷராசினருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, மங்களக்காரகன். அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இங்க சின்ன சங்கடம் கொஞ்சம் போய்கிட்டு இருந்தது. சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைச்சது. அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். இப்ப குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அந்த மறைவு ஸ்தானம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள், உங்களுடைய புகழை மறைப்பதற்காக முயற்சித்தவர்கள் எல்லோருடைய நிலையும் மாற்றம் பெறும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் நிலையில் இருந்த சங்கடம் முதலில் விலகும். எதிர்ப்பு, போட்டி, பொறாமை எது இருந்தாலும் அது இல்லாமல் போகும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் உண்டாகும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். அப்போ பிரச்சனை என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது. இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் கடந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணார். இப்போ 4ஆம் இடத்துக்கு போறார், சுகஸ்தானத்துக்கு. கொஞ்சம் நிறைய ஓடிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அதனால உடல்ல கொஞ்சம் பலவீனமாகலாம், சோர்வுகள் ஏற்படலாம், சுணக்கம் உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமா போங்க, யோசனை பண்ணி ஒவ்வொரு வேலையில இறங்குங்க. இந்த நேரத்தில் சூரியன் 12ஆம் இடத்தில், ராகு 12ஆம் இடத்தில். விரைய செலவுகள் காத்துட்டு இருக்குங்க. ஏதாகிலும் ஒரு வகையில் விரைய செலவு ஏற்படும். பொதுவாக இந்த விரைய செலவுகள் ஏற்படுகின்ற போது எப்படின்னா, கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் விரைய செலவு வரும், இல்லாதவங்களுக்கு வரப்போறது இல்லை. நீங்க சம்பாதிச்சிடுவீங்க இல்லையா, வரப்போறதில்ல. இருக்கின்ற பணத்தை வேறு வழியில் முதலீடு செய்து விட்டால் இந்த விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறிவிடும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். செலவுகள் காத்து கொண்டிருக்கு, அடைச்சல் காத்து கொண்டிருக்கு, உழைப்பு காத்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் முன்னேற்றமும் இருக்கு. புத பகவான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவார். ஒரு புதிய ஒப்பந்தம், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுதெல்லாம் வெள்ளிக்கிழமை வரை சாதகமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் சாதகமாகவே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 4ஆம் இடத்தில், செவ்வாய் புதன் வியாழன் 5ஆம் இடத்தில், வெள்ளி சனி 6ஆம் இடத்தில். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையினை சந்திர பகவான் வழங்குவார். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரங்க. முதல்ல சொல்லிடுறேன், என்ன இவர் சொல்றாரு, எப்படி நமக்கு அதிர்ஷ்டமான வாரம், நிறைய சங்கடப்பட்டு இருக்குமே. சங்கடப்பட்டு கொண்டிருப்பது என்பது உங்களுடைய மனசுக்கு ஒரு சிலவற்றில் சங்கடம் இருக்கும், ஆனால் பெரும்பாலானவற்றில் ஆதாயம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதை நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன காரணம்னா, பொதுவாக ஜென்மகுருவை வைத்து தான் நிறைய பேசிட்டு இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நேரமே இல்லை, உறக்கம் இல்லை, ஓய்வு இல்லை, வேலைன்னு போய்கிட்டே இருக்கு, குடும்பத்தோட நிம்மதியாக இருக்க முடியல. இப்படி ஒரு குறைபாடு வேணா இருக்கலாம். ஆனால் அந்த குறைபாடு தான் உங்களுக்கு சேவிங்ஸை உருவாக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறது. ஓடுகின்ற போதுதான் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும். வேலைகளை செய்யும் போதுதான் வருமானம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ அதற்குரிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு அற்புதமான விஷயத்தோட சொல்லிட்டே வர முடியலாம். எப்பொழுதெல்லாம் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரோ 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்ப்பார் என்று பலமுறை சொல்லிக்கிட்டு வரேன். இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது குழந்தைகளுடைய நலனில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக கனவு கண்டவர்களுக்கு அது நனவாகக்கூடிய நிலை உண்டாகும். சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும், உறவுகள் உங்கள் வசமாவார்கள். அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக திருமணம் யோகம் உண்டு. ரிஷபராசியில் பிறந்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சரியான தகுதியான வரன் வரக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை கூட, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை கூட ஜென்ம குரு ஏற்படுத்துவார். அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு குறைவா இருக்கலாம், ஒரு சிலருக்கு மிக மிஞ்சா இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி அவர் தான், 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில். கடந்த வாரங்களில் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தவர் இந்த வாரத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, எந்த முயற்சிகளை நீங்கள் கையில் எடுத்தாலும் சரி, அந்த முயற்சி உறுதியாக வெற்றி அடையும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி வெற்றி அடையும் என்றால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை கூட உங்களுக்கு இருக்கிறது. சகோதரருடைய ஆதரவு இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் ஏற்பட போகிறது. அந்த நிலையிற்கு
இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு. அப்போ அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள், வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலுமே ஆதாயம் காணக்கூடிய நிலை ரிஷபராசியில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு 2ஆம் அதிபதி புத பகவான், அவருடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும், புதிய சொத்துகள் கிடைக்கும். புத பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். கேது போய் 5ல் இருக்காரு, பயப்பட வேண்டாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அப்போ குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா நேர்மையாக உழைப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதை புரிஞ்சுக்கணும். ஜீவனக்காரகன், தொழில்காரகன் சனி பகவான் யாரெல்லாம் நேர்மையாக உழைக்கிறீர்களோ, கடினப்பட்டு உழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் முன்னேற்றுவார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சனி பகவான் யாரை பாதகம் செய்வார் என்றால் தவறானவர் பாதகம் செய்வார். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். சந்திர பகவானும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு யோக பலன்களை அதிகரிப்பார்கள். செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் ஓட்டம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் வேலை பலு இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஷிஷுவல் நடக்க வேண்டிய வேலையும் நடந்துகிட்டே இருக்கு, கிடைக்க வேண்டியதும் கிடைச்சிட்டே இருக்கு, வேலையும் நல்லா போய்கிட்டு இருக்கு, தொழிலும் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணம். சனி பகவான் கொடுப்பது போல ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. சனி பகவான் தடுக்க நினைப்பதை மற்ற கிரகங்களால் கொடுக்க முடியாது, மற்றவர்களாலும் கொடுக்க முடியாது. இப்போ கொடுக்கின்ற இடத்தில் இப்பொழுது சனி பகவான் மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு கணக்கை சொல்ற, கேட்டுக்குங்க. சனி பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10 பார்வை. அந்த 3ஆம் பார்வை எந்த இடத்துக்கு கிடைக்குன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு. அப்போ வரவிற்கு குறைவு இருக்காது, கையில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும். அவருடைய 7ஆம் பார்வை எங்க கிடைக்குதுன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய பராக்கிரம ஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. சாதாரணமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு நாசுக்கா செயல்பட தெரியும். நினைத்ததை சாதிப்பதற்காக உங்களுடைய வழியில் நீங்க போயிடுவீங்க. இப்போ தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை எல்லாம் 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு உண்டாக்குகிறார் சனி பகவான். அதற்கு மேலாக ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல விடுது. இதை ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தவறான வழியினை, தவறான பலன்களை யாராலும் சொல்லி இருந்தால் அவர்களுக்கு நீங்க பதில் சொல்வதற்கு இது எதுவாக இருக்கும். அப்போ அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. 6ஆம் இடத்தில் பதிகின்ற போது முதலில் உடல்நிலையில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நலிவுகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். இந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். அப்படி எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட உங்களை சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குன்னு இருப்பாருங்க, அதில் உங்களுக்கு வெற்றி ஆயிடும். அப்போ இவை எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல நிலையினை சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு 4 பக்க யோகம் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு ரீதியாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க வேண்டும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவற்றை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் கிடைப்பதற்குரிய காலமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. வெளிநாட்டு யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கு. அதற்கு அரசாங்கத்துடைய அனுமதிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நேரம். இந்த நேரம் ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அம்மாவுடைய உடல்நிலைக்கு பாதிக்க வரும், இல்லை நமக்கு அலைச்சல் ஏற்படும், நம்முடைய உடல்நிலை பாதிக்கும். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 4ஆம் இடம் சுபிட்சமாக சந்தோஷமா இருப்பீங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் இல்லாத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. வருமானத்திற்குரிய காலகட்டம், வசதிக்குரிய காலகட்டம், புதிய சொத்து சேர்க்கைக்குரிய காலகட்டம், குடும்பத்தில் நிம்மதிகளை காணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. செலவுகள் நிச்சயமாக இருக்கும். செலவு செஞ்சாதான் இதையும் அடைய முடியும். இடம் வாங்கணும்னா செலவு பண்ணி ஆகணும், வாகனம் வாங்கணும்னா செலவு பண்ணி ஆகணும்.
செலவு இருக்கும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார், ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் இடத்திற்கு. குடும்பத்தினரை மட்டும் அனுசரித்து போயிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. வார்த்தைகளை நிதானமா இருங்க, எல்லா இடத்துலையுமே நிதானமா இருங்க, அளந்து பேசுங்க, உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் யோகமான வாரம். இதற்கு மேல வெள்ளிக்கிழமை தொடங்கி புத பகவானும் ராசிநாதன் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்க போகிறார். வெள்ளிக்கிழமை தொடங்கி நிச்சயமாக வரவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் வரவிற்குரிய நாட்களாக இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்களும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். வெள்ளி சனி 2 நாட்களும் உங்களின் உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, அதே நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுவே பெரிய சாதனை தான். என்ன காரணம்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு பெரிய போராட்டம், நெருக்கடி, ஏதாகிலும் ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்க வேண்டும் உங்களுக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அவருடைய கணவருக்கும் உங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். மாங்கல்யக்காரகன் 8ஆம் இடத்துக்காரன். 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தான பெண்களுக்கு. அந்த இடத்த சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பெண்களுக்கு. சொந்த ஆயுளுக்கு மட்டுமல்ல, கணவருடைய ஆயுளுக்கு கூட சங்கடத்தை, பாதிப்பை, மன உளைச்சலை ஏற்படுத்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உண்டு. ஒரு பெரிய போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே போராட்டம் என்றால் இன்னுமே இருக்காது. இப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வரதான் போறீங்க சீக்கிரம். இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாம ஒரு மாயைத்தனமான ஒரு அச்சம், பயம்தான் உங்களுக்கு இருக்கும். நெருக்கடி கிடையாது. ஆனால் அது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, அவங்க வந்து கேட்பாங்களோ, இவங்க வந்து கேட்பாங்களோ, ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு, வீண் கற்பனைகள் என்பது மிக அதிகபட்சமாக இப்போது உங்களிடம் இருக்கு. ஒரு பக்கம் கற்பனை இருக்கு, இன்னொரு பக்கத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கலாம், நம்மளால முடியும் என்ற நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் போன வாரம் வரல பார்த்தீங்கன்னா 45 நாள் 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சு படாத பாடு படுத்திருப்பாரு. விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வராரு. 12ஆம் இடத்தில் சஞ்சரித்த செவ்வாய் ராசிக்குள் வருகின்ற போது கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடி இப்பொழுது இல்லாமல் போகும். உங்களுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும். இப்போ செவ்வாய் ராசிக்குள் வந்துட்டாவே ஒரு ரத்தம், புது ரத்தம் உடம்புல ஓடுற மாதிரி ரொம்ப வேகம் இருக்கும். வேகம் கூட ஆபத்து தான், யோசிக்காம எதையும் செய்யக்கூடாது, புரிஞ்சுக்கிங்க. நம்மால் எல்லாம் முடியும்ன்ற நம்பிக்கை எல்லாம் வேண்டாம். நிச்சயமாக நல்லதுதான், உங்களுக்கு விரைய செலவுகள் குறையும். இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, இந்த குரு பகவானின் சஞ்சாரம். 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, நெருக்கடியை உண்டாக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு பண விஷயத்துல வசதி வாய்ப்புகள் உண்டாகிவிட்டால் எந்த விதமான எதிர்ப்புகளோ, பிரச்சனைகளோ, நோய் நொடிகளோ வந்தாலும் அதிலிருந்து சமாளித்து கொண்டு வெளியில் வந்து விட முடியும். அப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார், சந்தோஷத்திற்குரிய வழிகளை காட்டுகிறார், ஒரு நிம்மதியினை ஏற்படுத்துகிறார், உங்களை நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய 3 பார்வைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு. பொதுவாக சகோதரர்களால் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை. இப்போ உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சரியாக திட்டமிட்டுக் கொண்டிருப்பீர்கள். அவர்களுடைய உயர்கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய திருமணம் போன்றவற்றில் உங்க சிந்தனை போய்கிட்டு இருக்கும். அதற்கு மேல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிடக்கூடிய நிலை கூட இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் உங்க ராசிக்கு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது எத்தகைய நபருக்கும் அதுதான் குரு பலம் என்று சொல்வது. அப்போ திருமணம் வயதினருக்கு வரன் வந்து சேரக்கூடிய நிலை இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கு. திருமணம் முடியக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கு. மாங்கல்ய பலம் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனமேடை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ குரு பகவானின் ஒரு சஞ்சாரம் லாபத்தை கொடுத்து அவருடைய 3 பார்வைகளும் 4 விதமான யோகத்தை உங்களுக்கு கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் இருக்கு. இன்னொரு பக்கம் இயல்பாகவே கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாரு.
நீங்க மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் வந்தபோது என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். அது காரணமே கேது பகவான் தான். அந்த கேது பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற நிலையினால் உங்களுடைய நிலையில் ஒரு இறுக்கமான நம்மால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேற வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமாக போயிட்டு இருக்குங்க. ரொம்ப வேகம் வேண்டாம். உடல்நிலையில் எப்போதுமே கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். குழப்பங்கள் இன்றி செயல்பட்டால் லாபம் அடைய முடியும். செவ்வாய் புதன் வியாழன் உங்களுக்கு யோகமான நாட்களாக வரவு வரக்கூடிய நாட்களாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். எப்படி பார்த்தாலும் சந்திர பகவானும் உங்களுடைய ராசிநாதன் அவரும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதமான சங்கடங்களும் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, ஒரு பெரிய சங்கடமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனை போல நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாக உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லணும். மனசுக்குள்ள பயம் இருக்கும், மனசுக்குள்ள பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கின்ற யாருக்குமே உங்களை பற்றி அதையெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அடிமட்ட ஊழியராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்காத சிம்ம ராசினர் இந்த காலகட்டத்தில் கிடையாதுன்னு சொல்ல முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும், இந்த வாரத்தை பற்றி பேசணும்னா இந்த 8ஆம் இடம் என்ற அஷ்டமஸ்தானம், அங்கே போய் யார் மறையிறாங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறையிறார். இப்போ மறையும் போது என்ன ஆகும்? வீணான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு ரீதியாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளுக்கு முதல்ல சொல்லிட்டு நெருக்கடி ஏற்படுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. எதாகிலும் ஒரு வழி. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் ராகு வேற உட்கார்றாரு. இப்போ இனம் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஆயுள் ஸ்தானம் வேற 8ஆம் இடம். மறைவு ஸ்தானம் மட்டுமல்ல, ஆயுள் ஸ்தானம். அப்போ இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன நோய் உடலில் இருக்கு என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு நோயினை கொடுத்து சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப இந்த நெருக்கடி உங்களுக்கு இருக்கும். ரத்தத்தை மாற்ற வேண்டிய நிலை இருக்கும். உடம்புக்கு நிறைய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. விரைவில் ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது ஒவ்வொரு காலகட்டங்க. அந்த காலகட்டம்லாம் நகரும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாகிடும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் யோக பலன்களை கொடுக்கும். அந்த ரீதியில் கடந்த 45 நாட்களாக உங்களுக்கு செவ்வாய் பகவானே யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தார். பூமிக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், தைரியமாக செயல்பட வைத்திடக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப என்ன வரார்? இந்த வாரத்தில் அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறார். ஒன்று சொத்தை விற்கணும், இல்லை சொத்தை வாங்கணும், இல்லை உடல்நிலைக்காக செலவுகள் செய்யணும். விரயம் என்பது கையில் இருக்கின்ற பணம் கரைகின்ற ஒரு விஷயம். அப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போகின்றது மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் 7ஆம் இடத்துல. சனி பகவான் 7ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்த்துறாரு. நேராக ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்? தலையை விட்டுடுங்க, இடுப்புக்கு கீழே போயிடுங்க. வயிறு மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நிச்சயமாக கை வைப்பார். இன்னொரு பக்கம் அவருடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பினை சனி பகவான் ஏற்படுத்துவார். 4ஆம் இடத்திற்கும் சனி பகவான் பார்வை தாயாரின் உடல்நிலையில் சனி பகவான் பாதிப்பினை ஏற்படுத்துவார். உங்களுடைய சந்தோஷத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். சுகமா நடமாட முடியாது, எப்பயுமே சொங்கிக்கிட்டே இருக்கணும், சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு வழியோடவே இருக்கணும். அதையெல்லாம் சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம். குரு பகவான் என்ன பண்றாருன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த நோய்களில் இருந்து வெளியில் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல ஒரு விஷயத்த சொன்ன, சனி பகவானின் பார்வை தாயாரின் உடல்நிலையை பாதிக்குன்னு. சனி பகவானின் பார்வை அப்படி ஒரு நிலையை உண்டாக்குகின்ற போது குரு பகவானின் பார்வை தடுத்து தாயாருக்கு சுபிட்சத்தை உண்டாக்குவார்.
உங்களுடைய உடல்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். 2ஆம் இடம் குடும்பத்தில் முதல்ல நிம்மதி உண்டாக்குவார். புரியுதுங்களா? இந்த நிலைகளும் 10ஆம் இடத்து குருவினால் ஏற்படக்கூடிய நிலைகள். இந்த வாரம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். புத்திசாலித்தனமாக ஜெயிச்சுட்டு வெளியே வாங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டு இருக்கு, இல்லை அலைச்சல் காத்து கொண்டு இருக்கு, வெளியூர் பயணம் கூட இருக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் உங்களுக்கு யோகமா இருக்கும். வெள்ளி சனி நன்மையாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையா நிதானமா செயல்படக்கூடிய உங்களுக்கு அதுவே பாருங்க, கன்னி ராசி புதனுடைய ஆதிக்கத்தினுடைய ராசி, மிதுன ராசியும் புதனுடைய ஆதிக்கத்தினுடைய ராசி. ஆனா கன்னியில மட்டும்தான் புதன் உச்சமாவார், அங்க ஆட்சி ஆவார் மிதுனத்துல. அப்போ உச்சமான பலன்களை கன்னி ராசியினர் அனுபவித்திடக்கூடிய நிலை எப்பொழுதுமே இருக்கும். ஒரே நிலைப்பாடு தான், அங்கேயும் புதன் தான், இங்கேயும் புதன் தான். ஆனா இந்த 2 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு யார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் கன்னி ராசினருக்கு. அதற்கு காரணம் அங்கே புத பகவான் உச்சமடைவது. சரி, இந்த நேரம் எப்படி இருக்கும்? பொதுவா வாழ்க்கையை எப்படி நடத்துவது, எப்படி நகர்த்துவது என்ற சாணக்கியத்தனம் எல்லாம் உங்களிடம் அதிகபட்சமாகவே இருக்கும். எந்த விதமான போராட்டம் வந்தாலும் சரி, அதை சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். கடந்து கடந்து போயிட்டே இருப்பீங்க, அடுத்த கடத்துக்கு தாண்டி போயிட்டே இருப்பீங்க. சரி, இந்த வாரம் எப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு நல்ல தகவல். சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுவே உங்களுக்கு ஒரு யோகமான தகவல். எப்பொழுதெல்லாம் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரோ அந்த நேரத்தில் படுத்த படுக்கையில் இருந்தவர்களை கூட எழுந்து நடமாட வைப்பார் என்பது விதி. நோய் நொடிகளிலிருந்து ஒரு தீர்வினை உண்டாக்குவார், ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். இந்த வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் எப்பொழுதுமே எல்லோருக்குமே போட்டி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், மறைமுக தொல்லைகள் இருக்கும். அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு இல்லாமல் போகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வழக்கு இருந்தால் அந்த வழக்குகள், அது அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, நீங்க உத்தியோகத்தை உயர்வினை கேட்டு வழக்கு போட்டிருக்கலாம், இல்லை உங்கள் மீது நடவடிக்கை வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கலாம், சொத்து பத்துக்காக வழக்குகள் உண்டாகி இருக்கலாம். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் எல்லாம் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இல்லாமல் போகும், சாதகமாகும். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஒன்று உண்டாக போகுது உங்களுக்கு. செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் இந்த வாரத்தில். இந்த 11ஆம் இடத்தில் 45 நாட்கள் சஞ்சரிப்பாருங்க செவ்வாய் பகவான். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு புதுசா இடம் வாங்க முடியும், அதுவும் குறிப்பாக வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை காண முடியும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். கடக செவ்வாய், புரியுங்களா? அவர் என்னதான் நீச்சமானாலும் சரி, கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் நீச்சமானாலும் உச்சமானாலும் அந்த இடத்திற்குரிய காரக பலன்களை வழங்கியே ஆகணும். அப்படி அவர் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான யோகம்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. இந்த ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை ஒரு வியாபாரத்தை இந்த ஊரிலிருந்து வெளியூரில் போய் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இங்கே சொந்த ஊரில் இருந்ததை விட இன்னொரு ஊருக்கு போகின்ற போது அங்கே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது பணப்புழக்கமும் அதிகரிக்கும், பொன் பொருள் சேரும், புதிய இடம் வாங்க முடியும், புதிய வீடு வாங்க முடியும். அப்போ 9ஆம் இடத்து குரு அடிப்படையா பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வீட்டிற்குள், நீங்கள் விரும்பிய வீட்டிற்குள் உங்களை குடிபோக வைப்பார். அழகாக ஒரு வீடு கட்டி அதற்கு பால் காய்ச்சி அங்கே குடிபோகக்கூடிய நிலை கூட கன்னிராசினருக்கு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் புத பகவான் வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம், ஆன்லைன் வர்த்தகம் யோகத்தை உண்டாக்கலாம், கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகலாம், எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம். இப்படி புத பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்குது. என்ன ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்குள் கேது இருக்காருன்னு கேட்கலாம். ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேதுவினை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு உயரமே தவிர எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. அப்போ குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த ஜாதகருடைய நிலை
மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கும், செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கும், அந்தஸ்து உயர்ந்து கொண்டிருக்கும், பணப்புழக்கத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காதல் குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஒரு சிலருக்கு காதலும் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகலாம். உயர்கல்விக்குரிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. நிச்சயமாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்கல்விக்குரிய வாய்ப்பு குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உயர்கல்விக்கு போக முடியும். தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல, ராகு 7ஆம் இடத்துல. முதலே சொல்லிட்டோம் 9ஆம் இடத்துக்கு குரு வந்து இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்னு. 7ஆம் இடத்து சூரியனும் இடமாற்றத்தை தான் ஏற்படுத்துவார். அப்போ இடமாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கு. பணியாளர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இல்லை வியாபாரிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு அந்த ஊரை போய் வியாபாரம் பண்ணலாமே, இல்லை இன்னொரு கிளையை அங்கே போய் தொடங்கலாமே, அப்படி எண்ணெல்லாம் ஏற்படும். அது உங்களுக்கு ஆதாயத்தை தான் ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வருமானம் அதிகரிக்கும், உங்களுக்கு கையில் பணப்பழக்கம் இருக்கும். செவ்வாய் புதன் வியாழனில் செலவுகள் காத்து கொண்டிருக்கு, எச்சரிக்கையா இருந்துக்குங்க வரவு செலவுல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மனம் விரும்பிய வழியில் செயல்படுவீங்க, ஆதாயம் கூடும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். பொதுவாக நாசுக்காக போயிட்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்குரிய தேவைகள் என்பது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, சோம்பேறியாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, உணவிற்கு பஞ்சம் இருக்காது, உடைகளுக்கு பஞ்சம் இருக்காது, நிம்மதிக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் எழுந்து பறந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக கூட ஜெயிக்க முடியும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா உங்கள் ராசிக்குள்ள தான் ராகுவும் சஞ்சரிக்கிறார், குருவும் சஞ்சரிக்கிறார், செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த 3 நட்சத்திரங்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கு. ரொம்ப வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் முடங்கிடுவீங்க. அந்த சுகவாசியாக அது மட்டும்தான் வாழ்க்கையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். முதல்ல வாழ போகிற நாள் குறைவான நாளுங்க. நமக்கு நம்முடைய அப்படியே போயிட்டே இருந்துடும். வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த குறைவான காலத்தில் ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுத்து தேடலை தேடி ஜெயிப்பதற்குரிய வழிகளை கண்டுபிடித்து ஜெயிப்பது மட்டும்தான் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். சில நேரத்தில் கிரகங்கள் நமக்கு பகையாக கூட இருக்கலாம், நம்மை கட்டி போடலாம். என்னன்னாலும் நம்ம முயற்சின்னு ஒன்று இருப்பாருங்க, அது நிச்சயமாக நம்ம முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. என்னென்னா 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, 6ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஆற்றல் சக்தி வந்த போது உங்களுக்கு இருக்கும். பொதுவாக 6ல் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது ஒரு தனி செல்வாக்கு உண்டாகுங்க. அரசியல்வாதியாக இருந்தால் தொண்டருடைய பலம் கூடும். யாரையும் சட்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தூக்கி போட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்கலாம். எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கும். உடம்பு நலனில் கூட ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் இல்லாத காலகட்டங்க, வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அதே நிலையினை 6ஆம் இடத்து ராகுவும் பாப கிரகங்கள் 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. அப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்? முதல்ல உங்களை ஆரோக்கியத்தை கொடுப்பார், எதிரிகளை இல்லாமல் பண்ணிட்டுவார், வழக்குகளை வெற்றினை உண்டாக்குவார், வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். சாதாரண மனிதர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ இந்த 2 கிரகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த நிலையத்தில் உங்களுக்கு சாதகத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்துல போய் கேது இருக்காரு, விரைவு செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமே, அது ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த 12ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்துறாரு. 8ஆம் இடத்துல போய் அஷ்டமம் ஆகிறாரு, மறைகிறாரு, மறைவு ஸ்தானத்தில். அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. அவர் எங்கே இருந்தாலும் 3 பார்வைகள் பார்த்துக்கிட்டே இருப்பார். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த ஒரு பார்வை முதல்ல 12ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போ நிம்மதியான உறக்கம், அயன சயன ஸ்தானம். ஒரு பக்கம் விரயம் இருக்கும், பணம் செலவு பண்ணால் தான் எதையும் தேட முடியும், புரியுதுங்களா? அப்போது உறக்கமும் நிம்மதியாக, சந்தோஷமும் நிம்மதியாக உங்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும். அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதஸ்தானம். இப்போ தாயோடு ஒரு இணக்கம், எதிர்பார்த்த சந்தோஷம் என்பதெல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினான உங்களுக்கு இருக்கு.
சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளால் சில சங்கடங்களை, அவர்களால் சங்கடங்களை அடையக்கூடிய விஷயம் இருக்கு. ஒரு சில பேர் போய் பார்த்தீங்கன்னா காதல்ல போய் மாட்டிக்கிட்டு அங்க ஒரு சிக்கல்ல ஏற்படுத்திக்குவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. அவர் கர்மகாரகன், புரியுதுங்களா? எங்கேயாவது ஒரு தொட்டக்குறை விட்டக்குறை ஒன்று இருக்கும், போய் தொடுவீங்க, அதில் பிரச்சனை உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சாரம் வெள்ளிக்கிழமை முதல் சாதமாக இருக்கு. அறிவு கொஞ்சம் விசாலப்படும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகமான வாரம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஆதாயம் உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் திங்கட்கிழமை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை லாபம் என்பது கூடுதலாகவே இருக்கும். வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வருமானம் காணக்கூடிய நாட்களாக செவ்வாய், புதன், வியாழன் இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அனுமனை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் இருந்திருக்கும். நன்மைகள் என்பது மிக குறைவாகவே இருக்கும் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை சொல்லிக்கிட்டே வரேன், யாருக்காக நீங்கள் சங்கடப்படுறீங்க, எதற்காக சங்கடப்படுறீங்க, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சுய வாழ்க்கை என்று வருகின்ற போது உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தேவைகள் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். என்ன பிரச்சனை? 5ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்தில் ராகு உட்காரும் போது 2-3 விஷயங்களை குறிப்பாக சொல்லலாம். ஒன்று, பூர்வீக சொத்தினால் பிரச்சனை உண்டாகணும். இல்லை பிள்ளைகளால் அவருடைய நிலையினை குறித்து மனதிற்கு சங்கடம் ஏற்படணும். 2க்கும் மேலாக ஒரு விஷயம் இருக்கு. ஒரு காதலில் போய் மாட்டிக்கிட்டு அதனால மாட்டிட்டு முழிக்கணும். அப்போ வேலையே செய்ய முடியாது. காதலில் மாட்ட என்ன பண்ண முடியும்? வேலையை செய்ய முடியாது. சிந்தனை போற அங்கேயே இருக்கும். இந்த 3 விதமான சங்கடங்களில் ஏதாகிலும் ஒரு சங்கடங்களுக்கு நீங்கள் ஆட்பட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் சூரிய பகவானும் இந்த மாதம், இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ இந்த 3 விதமான சங்கடங்கள் தான் இப்பொழுது உங்களுடைய மனதில், வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். விரைவில் ராகு கேது பயிற்சி நடைபெற போகிறது. இந்த சங்கடங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். சித்திரை 1ஆம் தேதி மிகப்பெரிய முன்னேற்றத்தை விருச்சிக ராசியில் சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு அடைய முடியும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, பராக்கிரமாக செயல்படக்கூடிய, எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய, யார் துரோகி, யார் நண்பன், எங்க தப்பு பண்ணோம், எது நம்ம கோட்டை விட்டுட்டோம் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையை 6ஆம் இடத்து சூரியன் ஏற்படுத்துவார். எதிரி இருந்திருப்பாங்க உங்களுக்கு, இப்ப இருப்பாங்க. ஆனால் 6ஆம் இடத்துக்கு சூரியன் வருகின்ற போது அந்த எதிர்ப்புகள், போட்டிகள், மறைமுக தொல்லைகள் என்பது தானாகவே இல்லாமல் போகும். இன்னொரு பக்கம் வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அப்போ எல்லாமே சாதகமா இருக்கா? அதற்கு மேல குரு பகவானின் சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமா இருக்கு. மற்ற 8 கிரகம் இப்படியே போகட்டும். குரு 7ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறார், 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப என்ன ஆகும்? முதல்ல உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சுபிட்சப்படுத்தி கொண்டே இருப்பார், உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். எதுவும் நெருங்க விட மாட்டார். மனசுல வேணா லேசா வழி இருக்கலாம், வெளியில அவமானப்பட மாட்டீங்க. புரியுதுங்களா? கௌரவமாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இதற்கும் மேலாக திருமண வயதினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். எதிர்பார்த்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு என்பது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமாக இந்த காலகட்டம் இருக்கும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் வரையில் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். புதுசா ஒரு இடம் வாங்குவீங்க, இல்ல வீடு கட்டுவீங்க, அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். தெய்வ ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதற்கு மேல 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வருமானத்திற்கு நிச்சயமாக குறைவு இருக்காது. எல்லாவற்றையும் சமாளித்துட்டு கூடிய சக்தியினை குரு பகவான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. கேது பகவானும் 11ஆம் இடத்தை சந்திரிக்கிறார். அப்போ வருமானத்தை தடை கிடையாதுங்க, அது வந்துட்டு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? தொழிலையும் பிரச்சனை கிடையாதுங்க, போயிட்டு இருக்கு. ஏதோ சமாளிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம உறவுகளால் பிரச்சனை,
பிள்ளைகளால் பிரச்சனை, சொத்தினால் பிரச்சனை, இது மட்டும்தான். இந்த பிரச்சனைகளும் விரைவில் முடிவிற்கு வரும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரையில் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்தி இருக்கும். சாதித்துக் கொள்வீர்கள். வியாழக்கிழமை வரையிலும் புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செவ்வாய் புதன் வியாழன் 10ஆம் இடத்துல வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் ஒரு நல்ல நிலை இருக்கும். வெள்ளி சனி 11ஆம் இடத்துல லாபம் கிடைக்கக்கூடிய பணவரவு வரக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகனை. உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, எப்பயுமே உங்களுக்கு சுய அறிவு என்பது இருக்குங்க. அதனால என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், ஒவ்வொரு நேரத்திலும் எந்த விதமான பணிகளை மேற்கொள்ளணும், எதை ஏற்றுக்கணும், எதை விட்டு தள்ளணும், அதில் எல்லா விதமான அறிவும் இருக்கிறதால பெரிய வலி என்பதோ பெரிய சங்கடம் என்பதோ உங்களுக்கு எப்போதுமே ஏற்படாது. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? என்ன கிரகம் சாதகமாக இருக்கு? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் 3ஆம் இடத்தில். அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது 7.5 சனி காலத்தை முடித்து இந்த 7.5 ஆண்டுகள் கொடுத்த சங்கட பலன்களிலிருந்து ஒரு மாற்ற பலன்களை கொடுப்பது தான் 3ஆம் இட சனி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா இப்போ உன்னை சோதிப்பேன். நீ எதையெல்லாம் கேட்கிற, எதுக்காக முயற்சி பண்றன்னு பார்ப்பேன். நீ கேட்கின்ற முயற்சிக்கேற்ப, நீ எடுக்கின்ற முயற்சிக்கேற்ப உனக்கு நான் பலன்களை கொடுப்பேன். அதுதான் 3ஆம் இடத்து சனியுடைய தத்துவம். அப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுக்கின்றீர்களோ, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமே, இந்த எவ்வளவு தூரம் போறியோ அந்த இடம் பூரா ஒன்று தான், எங்கே போய் நிற்கிறையோ அந்த இடம் வரலும் ஒன்று தான். அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஓடுவீங்க, ஒரு சில 2 கிலோமீட்டர் ஓடுவீங்க, பேச்சு சொல்கிறேன், ஒரு 3 கிலோமீட்டர் ஓடலாம், அப்படி நிற்கலாம். அப்போ இந்த முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் என்பதுதான் 3ஆம் இட சனியின் தத்துவம். கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்க. ரொம்ப இயல்பாக போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு விரக்தியோட பார்த்துக்கலாம். எப்பொழுது நமக்கு சலிப்பு ஏற்படுகிறதோ, எப்பொழுது மனதில் சோர்வு ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் நம் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கணும் அர்த்தம். என்னென்னா, நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்கின்ற காலம் மிக மிக குறைவு. அதுவும் விழிப்போடு இருந்து செயல்படுகின்ற காலம் பார்த்தீங்கன்னா ஆயுள் காலத்தில் பாதி கூட இருக்காது. அப்போது முயற்சிகள் வேண்டும். வெற்றி பெறுவதற்கு ஜெயிக்கணும்னா வேலைகள் செஞ்சாகணும். அடுத்து 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 என்ற ஒரு தேடல் நம்மகிட்ட இருக்கணும். அந்த நிலைகள்லாம் உங்களிடம் இருந்தால் 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு யோக பலன்களை ஏற்படுத்துவார். இதுதாங்க அவசியம். அப்போ சனி பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதை எடுப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதற்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. குரு பகவான் உங்கள் ராசிநாதன், அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும், உடம்புல நோய் நொடி இருக்கும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். இதுவும் இருக்கலாம். திசா புத்தி எதிர்மறையாக இருந்தால் அப்படியும் ஒரு பலன் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. யாருடைய பார்வை? உங்கள் ராசிநாதனுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ செய்து வருகின்ற தொழிலாகட்டும், பார்த்து வருகின்ற உத்தியோகமாகட்டும், இல்லை புதியதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது, எப்படி தொடங்குவது என்ற யோசனையோடு நீங்கள் இருந்தால் சரி, அந்த புதிய தொழிலையும் உங்களால் தொடங்க முடியும். இப்போ எல்லா வகையிலுமே தொழில் ஸ்தானம் என்பது பலமடைகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீங்க வேணாம் சொல்லிட்டோம்னா வெளியே வரலாம். அப்போ புதிய பட்டம், பதவி, பொறுப்பு என்று அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, நிம்மதியான தூக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். விரைய செலவுகள் கூட சுப செலவுகளாக மாறும். 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும், வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நிலையெல்லாம் குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு வழங்கிட்டு. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல. இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாதுஸ்தானம். அப்போ என்ன ஆகுன்னா, தாயாருடைய உடல்நிலையில் பாதகம் ஏற்பட வாய்ப்புண்டு. இல்லை என்றால் நீங்கள் சுகத்தை தேடி சென்று அதனால் பாதிக்க
படக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு. ஏதாகிலும் ஒரு தேடல் இருக்கும், இல்லை பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். கேது பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 10ஆம் இடத்துக்கு கேதுவிற்கு குரு பகவானின் பார்வை இருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டிற்காக வேலைக்காக செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல, அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். உடல்நிலை கவனமா இருந்து பார்த்துக்குங்க. என்னன்னா 4ல் போய் சூரியன், அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல, 8ஆம் இடம் மறையிறாரு. அப்போ உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படாத பட்சத்தில் அவமானங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னன்னா இது நடக்கணும், இல்லாட்டி இது நடக்கணும். அவமானம் ஏற்பட்டு விட்டாலே ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லா விதமான இழப்புகளுக்கும் சமமானது அவமானம் என்பது. நான் தொடர்ந்து சொல்லுவேன். அது 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆயுளுக்கு கண்டம். அப்போ ஒரே மேலோட்டமா சொல்லிடாதீங்க. ஆயுளுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆயுளுக்கு கண்டம் ஏற்படாத பட்சத்தில் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த அவமானம் என்பது ஆயுளுக்கு ஏற்பட்ட கண்டத்தை போன்றது. அப்போ நீங்க தப்பிச்சிடுவீங்க, சந்தோஷப்படுங்க சொல்லுவேன். அதுபோல இப்ப என்னன்னா செவ்வாய் 8ஆம் இடம் சஞ்சாரம் பண்றாரு. உடல்நிலை கவனமா இருங்க, கொஞ்சம் ஒழுக்கத்திலும் கவனமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் யாரிடமும் எந்த பிரச்சனையும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிய காலகட்டம். குறிப்பாக ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். புத பகவான் வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். புதிய வரவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சந்திராஷ்டமம். உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் யோகமான பலன்கள் கிடைக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லாமே நன்மையாக நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நல்ல பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பழமொழி இருக்குங்க, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும். அது பெரியவங்க சும்மாலாம் சொல்லி வைக்கல. என்னென்னா அறுவடை பண்ணுவாங்க, இப்போ நெல்லை வந்து தூத்துவாங்க, அப்போ பதிரெலாம் வெளியில் போயிடும். ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னா நல்ல நேரம் வருகின்ற போதே நாம் செயலில் இறங்கி சாதித்து கொள்ள வேண்டும். அப்போ எது நல்ல நேரம் உங்களுக்கு, எது கெட்ட நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குத்தான் ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு கை கொடுக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட கேட்டார், என்னங்க சார் நெகட்டிவாகவே சில விஷயம் சொல்லியிருக்கீங்க ஒருத்தருக்கு வேற ஒரு ராசிக்கு. அப்போ ஒரு தகவலை சொன்ன அவருக்கு, அப்போ அவர் ஏற்றுக்கிட்டார் அந்த விஷயத்தை. அதுபோல் இப்போ ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக, 1 வருடமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நீங்கள் நினைத்ததிலெல்லாம் நடந்து ஏறும். உங்களுக்கு ஒரு யோகமான காலம் வந்துவிட்டது, யோகத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் பலமுறை சொல்லிட்டேன். ஆனால் அப்படியே எதுவுமே நின்று விடுவதல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அப்படியே கிரகங்கள் அதே இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய காலகட்டம் வருகின்ற போது அந்த கிரகம் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போகின்ற போது அப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பலன்களில் மாற்றம் உண்டாகிவிடும். இதைத்தான் பலமுறை உங்களுக்கு சொல்றேன். அப்ப சரியான நேரம் இருக்கு, பயன்படுத்திக்கிங்க. அப்போ இருக்கின்ற காலகட்டத்தை விட்டு விட்டு அடுத்த காலகட்டத்தில் நீங்க போராடிட்டு இருக்க முடியாது, போராடலும் கிடைக்காது. இப்போ போன வாரம் வரலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாருங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ இது விஷயமாக நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்க எந்த ஜோதிடரம் விட வேண்டும் போய் கேட்டுங்க. அது நீச்சஸ்தானம் தான். ஆனா 6ஆம் இடத்தில் கொடுத்த பலன்களை இந்த காலகட்டத்தில் இனி செவ்வாயால் கொடுக்க முடியாது. அப்ப அது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்ட சிக்கல்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சமாளித்து வந்த உங்களுக்கு இனி அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் இப்பொழுது 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இந்த வாரம் உங்களுக்கு முழுமையா சூரியன் 3ஆம் இடம் தான். அப்போ எடுக்கின்ற முயற்சி பூரா வெற்றியாகுங்க. அப்போ முயற்சி நீங்க எடுக்கணும். ரொம்ப சாதகமா இருக்கு. அரசாங்க ரீதியாக எடுத்தாலும் சரி, நட்பு வழியாக எடுத்தாலும் சரி, எந்த வழியில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் தனியாகவே நின்று எடுத்தாலும் சரி, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். சரி, இந்த சூரியன் எவ்வளவு நாளைக்கு அங்க இருப்பாரு அந்த 3ஆம் இடத்துல, அதை நீங்க யோசிக்கணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப இன்னைக்கு கிடைக்கிற பலன், இந்த வாரம் கிடைக்கிற பலன் அடுத்த வாரம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. இன்னொரு விஷயத்துக்கு வரவங்க நான், ஏன்னா ஒரு பெரிய உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கும், என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு.
தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ ரொம்ப நாளா 1.5 வருடமா ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, முயற்சி ஸ்தானத்துல, சகாயஸ்தானத்துல. அதுவும் குருவுடைய வீட்டுல செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையும் உயர்ந்திருக்கும். வெளியில ஒரு பேரு புகழானது ஏற்பட்டிருக்கும். எடுக்கிற முயற்சி பூரா எப்படியா ஜெயிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. அப்ப 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த ராகு எங்க வருவார்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வருவார். இந்த வாரம் ஓகே, இந்த வாரம் ஓகே உங்களுக்கு, புரியுங்களா? இந்த வாரத்தில் முயற்சியில் எடுங்க, எதுவாக இருந்தாலும் கடைசி கட்டம். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்குங்க. கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொஞ்சம் நன்மையான பலன்களை, கௌரவத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு, தெய்வ அருளை கொடுத்துட்டு இருக்காரு, பெரியமன் சந்தர்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேதுவும் ராகு கேது பயிற்சியும் போது 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதைத்தான் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒன்றும் நிரந்தரமானது, நிலையானது கிடையாது. புரியுதுங்களா? அடுத்த சனி பயிற்சியின் போது இப்ப 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பாத சனியாக இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போவார். அப்ப யோகத்தை கொடுப்பார். அப்ப இது அப்படியே சுற்றுதான். இந்த சுற்று வருகின்ற போது எந்த இடத்துல ஒரு கிரகம் சஞ்சரிக்கிறதோ அந்த இடத்தை தெரிந்து உங்களுக்கு பலன்களை சொல்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இந்த நேரம் நல்லா இருக்குங்க, அமோகமா இருக்குங்க, உங்களை ஜெயிக்க முடியுங்க, எடுங்க கையில வேலையை, அது சொல்கின்ற சக்தி படைத்தவர்களாம் ஜோதிடங்க. அதே நேரத்துல ஒரு யோக பலன்களையும் சொல்லணும். சங்கடங்கள் வரப்போகிறது, எப்படியெல்லாம் சங்கடம் வரும், அதற்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதையும் நாங்க தான் சொல்றோம். இதன் பிறகு சொல்லுகின்ற போது, இன்னொரு காலகட்டம் வருகின்ற போது, இந்த கிரக மாற்றங்கள் வருகின்ற போது மீண்டும் உங்களுக்கு சந்தோஷமான நிலை வரலாம். இந்த காலகட்டம், இந்த வாரம் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும். சூரியனும் 3ஆம் இடத்தில், ராகுவும் 3ஆம் இடத்தில், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த வாரத்துல செவ்வாய் போய் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த போறார். இந்த வாரத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. சட்ட சிக்கல்களில் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சட்ட சிக்கல்களில், காவல்துறை விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. புத பகவான் வெள்ளிக்கிழமை வரையில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். அதன் பிறகு சில அவராலும் நெருக்கடி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். பணம், எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். இவையெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். இதற்கு மேலாக சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த பலன்களில் கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மோசமான பலன்கள் பார்த்தீங்கன்னா பாதகம் இல்லாமல் போக அப்படியே தொட்டு தலைக்கு வந்த குறி தலைப்பாகையோடு போனதாக போயிடும். இதெல்லாம் நிலைமை உங்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். செவ்வாய், புதன், வியாழனில் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. சந்திராஷ்டமம் இருக்கு, புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம். வெள்ளி, சனி உங்களுக்கு யோகமா இருக்கு. சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஒரு முறை முடிந்தால் திருநாள் போயிட்டு வாங்க, சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. எல்லாவற்றிலுமே சங்கடம், எங்க போனாலும் சிக்கல், ஏதாச்சும் ஒரு நல்ல வழி கிடைக்காதா என்று ஒரு நப்பாசை ஒன்று இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் கும்பராசிக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே காட்டவே மாட்டீங்க. எவ்வளவு வழி வந்தாலும் சமாளிப்பீங்க, வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு அடுத்த வழி என்ன என்பதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் சொல்ல முடியும். என்னால் இப்போ சின்ன ஒளி கிடைச்சா கூட இருட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். அது இந்த வாரம் பிறக்கின்ற போது பூமிக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அந்த 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீச்சமாகத்தான் சஞ்சரிக்கிறார் என்றாலும் கோச்சார பலன்களை கொடுத்திட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது நில சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த எதிரிகள், போட்டியாளர்கள் விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எடுத்த வேலையை உங்களால் வெற்றி பெற முடியும். எல்லோரையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய் அத்தனை விதமான சக்திகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய நல்ல விஷயங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் ஒரு பயம், பெரிய பயம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. ஒன்று உடல் ரீதியாக பயம் ஏற்பட்டிருக்கும், உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற பயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவமானத்துக்கு ஏற்பட்டு விடுமோ,
சட்ட சிக்கல்களுக்கு ஆட்பட்டு விடுவோமோ, அவமானம் உண்டாகி விடுவோமோ என்ற பயமெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப அந்த பயமே கிடையாது. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? 8ஆம் இடத்துல கேது 1.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல கேது 1.5 வருடமாக பாப கிரகங்கள் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தோல்வின்னு சொல்லுவான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கேதுவால் கெடுக்க முடிந்தாலும் கெடுக்க முடியாத அளவிற்கு தடை போட்டு உங்களுக்கு சுபிட்சமான பலன்களை குரு பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துடைய பயம் வேண்டாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ஆற்றலோடு செயல்பட்டு நினைத்து சாதிக்க முடியும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த இடத்த 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்த்துக்கிட்டு இருந்தார். உங்க ராசிநாதன் தொழில நிறைய சங்கடத்தை கொடுத்திருந்தாரு. இப்ப 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, அந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ தொழிலில் என்ன தடை ஏற்பட்டிருந்தாலும் சரி, அவையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய முயற்சி வெற்றியாகும். எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் கூட சில பேர் தொடங்குவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பகவானின் பார்வை. என்ன செலவு பண்ணாலும் அது ஆதாயமான செலவாகத்தான் இருக்கும். ஒரு விதை விதைப்பது போலத்தான் இருக்கும் அந்த செலவு என்பது. உங்களுக்கு பொன் பொருள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பணம் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதன் வழியாக உங்களுக்கு ஆதாயத்தை தான் குரு பகவான் உண்டாக்குவதை தவிர எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்த மாட்டார். நிம்மதியா தூங்குவீங்க. அந்த சக்தி அந்த நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கு. பயங்கள் கொஞ்சம் வெளியில போயிருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சூரிய பகவானும் இந்த வாரத்துல. குடும்பத்தினருடைய பேச்சை கேட்டுட்டு இருங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலுமே குடும்பத்தினர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் பாதுகாப்பாங்க. அதே நேரத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். யார் மீதும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி விட வேண்டாம். என்னன்னா எல்லாமே நம்முடைய கர்ம வினை, எல்லாமே நம்முடைய ஜாதகம், எல்லாமே விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கிரகங்கள் அவருடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு ஒவ்வொரு பலன்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துவிட்டால் நாம யாரு மேலேயும் கோவப்பட மாட்டோம். இப்ப யார் இந்த விவரம் தெரியாதவங்க மட்டும்தான் கோவப்பட்டு இருப்பாங்க. நடப்பது நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. புரியுங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் முடிய போகுது, இன்னும் அடுத்த நாள் ஏதோ ஒரு நாள்ல. அதுவரை வாழ்ந்துட்டு இருப்போம். அதுவரை நிம்மதியா போயிட்டே இருப்போம். யார் மீதும் கோபப்பட வேண்டாம். புரியுங்களா? இந்த நேரத்தை நீங்க புரிஞ்சுட்டு செயல்படணும். இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. சனி பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு அந்த பாதிப்பினை ஏற்படுத்துவார், உடல்நிலையில் பாதிப்பினை ஏற்படுத்துவார் ஆணாக இருந்தால். அதுவே கும்பராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவருக்கு இவரால் பாதிப்பு ஏற்படும், அவருடைய உடல்நிலை பாதிக்கும். இந்த ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கணவருடைய உடல்நிலையிலும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனைவியின் உடல்நிலையில் ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்கள் அதுக்கு ஒரு பாதகமான நிலை இருக்கு. இப்போ உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. நோய் நொடிகள் இருந்தாலும் அதிலிருந்து நிவாரணம் கிடைத்திடக்கூடிய அளவிற்கு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் தொடங்கி உங்களுக்கு சாதகமா இருக்கு. மருத்துவ சிகிச்சை சாதகமாகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்குகள் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவார். செவ்வாய் புதன் வியாழன் வரையில் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும், வரவு இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டமம். நிதானமாக செயல்படுங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். நவகிரக வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களை சங்கடத்திலிருந்து பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம்ல, எப்பதான் நல்ல நேரம் நமக்கு வரப்போகுது, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படி ஒரு குறைபாடு உங்களும் இருக்கும். என்னங்க பண்றது? கடந்த 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா ராகு ராசிக்குள்ள உட்காந்துட்டு இருக்காருல்ல, உங்க ராசிக்குள்ள ராகு. இப்போ எதுவுமே நீங்க கிடையாதுங்க, எதுவுமே நானும் கிடையாது. இந்த நேரத்தில் இது என்னுடைய வேலை, என்னுடைய கர்மவினை. உங்களுக்கிட்ட நான் இந்த விஷயத்தை பேசி ஆகணும், அதை செஞ்சிட்டு இருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய பலாபலன்களை வழங்கிட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. இந்த இறைவன் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மால எதையுமே சமாளிக்க முடியாது.
நம்ம கொஞ்சம் மனசு இலகிடுவோம். ஒருத்தர் வந்து இப்போ வரன் கேட்பார், தவம் இருப்பார், மனசு இலகிடுவோம். ஆனால் கிரகங்களை வந்து உருவாக்கி அவர்களுக்குரிய காரகத்துவத்தை உண்டாக்கி இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, இந்த வேலையை நீ பார்த்துக்கோன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சி ஆயுளிலிருந்து, ஆசையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, இப்படி ஆன்மாவிலிருந்து, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று படைக்கப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நமக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. இங்கே ஒரு பெரிய மாயை உண்மையை சொல்லணும்னா, எதுவுமே நீங்களும் கிடையாது, எதுவுமே நானும் கிடையாது. எல்லாமே கர்ம வினையின் அடிப்படையில், கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில், மிச்ச சொச்சங்களின் அடிப்படையில், கடன்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் அவற்றை அடைப்பதற்காக இந்த பிறவியினை நாம் எடுத்திருக்கிறோம். அதன் காரணமாக தான் தொடர்ந்து சொல்லிட்டு வருவான், தோஷங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகம் பிறப்பதில்லை, ஜாதகன் பிறப்பதில்லை சொல்லுவது. கடந்த பிறவின் கர்ம வினையை கழிப்பதற்காகத்தான் இந்த பிறவின்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் உங்ககிட்ட பேசணும்னா, உங்க ஜென்ம ராசிக்குள்ள கடந்த 1.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ராகு, அதே சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது. இந்த 1ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு என்ன பண்ணுவார்னா, ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார். நான் இந்த ராகு திசை வருவர்களை பார்த்திருக்கேன், சுக்கிர திசை வருபவர்களை பார்த்திருக்கிறேன், ராகு என்ன செய்வார் என்பதை பார்த்திருக்கிறேன். 7ஆம் இடத்துல போய் கேதுங்க, 7ஆம் இடத்துல என்ன, நட்பு ஸ்தானத்துல போய் கேது உட்கிறாரு. அப்போ நல்ல நட்புகளை கூட பிரித்து வெளியில் அனுப்பிடுவார் கேது. இல்ல கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனை ஏற்படுத்துவார் கேது. ஆனா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற ராகு ஆசைகளை அதிகரித்து அதன் வழியாக புதிய நட்புகளை தேட வைப்பார். அந்த நிலை கடந்த 1.5 வருடமாக உங்களுக்கு இருந்தது. விரைவில் ராகு கேது பயிற்சி வரப்போகுது. அந்த ராகு கேது பயிற்சி காரணமாக இந்த சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும். அப்போ எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் அல்ல என்பதை மீண்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள, ராகு ஜென்ம ராசிக்குள்ள. கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றிலும் நிதானமாக இந்த வாரம் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள், சுப வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி, சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல, செலவுகள் என்பது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சுப செலவுகளை மாற்றுவதாக உங்களுக்கு சாமர்த்தியமான விஷயமா இருக்கும். செலவு ஏற்பட போகுது, கையில பணம் இருந்தால் கரையை தான் செய்யும். அதற்குரிய நிலையினை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஒரு நகையை வாங்குங்க, ஒரு சின்ன இடத்தை வாங்குங்க, ஒரு ஆதாயமான பொருளை வாங்குங்க, ஒரு நிலையான முதலீட்டில் பணத்தை போட்டு வைங்க, நிச்சயமா ஒரு லாபம் கிடைக்கும். இந்த இழப்புகள் கூட, விரயம் கூட சுப விரயமாக மாறும். இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இந்த வாரம் முதல் உங்களுக்கு என்ன சிந்தனை போகும்னா, பிள்ளைகளை பற்றிய சிந்தனை ஒன்று இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்க போறாரு இந்த வாரம் 7ஆம் தேதி தொடங்கி. கடந்த வாரத்திற்கு பிறகு ஒரு புதிய மாற்றம் இது. ஒன்று பிள்ளைகளை பற்றிய சிந்தனை எடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து என்பவற்றில் கொஞ்சம் சிக்கல்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா உறவுகளுக்குள் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கும் மேலாக பார்த்தால் ஒரு சிலருக்கு காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அங்கே சஞ்சரிக்கிறது. அந்த சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அந்த கிரகம் அந்த பணியினை அவர் செய்வாங்க. இது வந்து நடக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்க கூடாது சொல்லுவாங்க. அவர் 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, 3 பார்வைகளும். அந்த 3 பார்வைகளுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடியதாக இருக்கு. முதல் பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, நட்புகளை கெடுத்தாரு, குடும்பத்தை கெடுத்தாரு, எல்லாத்தையும் கெடுத்தாரு. ஆனா இப்போ குரு பகவானின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல நட்புகளை உண்டாக்குவார். பிரிந்து போனவர்கள் உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்திற்குள் நிம்மதி இருக்கும். திருமண வயதினருக்கு மணமாலை சூடக்கூடிய நிலையினை குரு பகவான் உண்டாக்குவார். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். புதிய வீடு கட்டக்கூடிய, ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய நிலையினையும் நீங்கள் அடைய போறீங்க. 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். என்ன ஆகுன்னா, ஒரு திருமண வாழ்க்கை முறிந்து இல்லை கணவனை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையினை குரு பகவானின் 9ஆம் பார்வை ஏற்படுத்திட இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது இளைய தாரத்திற்குரிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால்
மறுமணத்திற்குரிய வாய்ப்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். இவையெல்லாம் இந்த வாரத்தின் நிலையாக இருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். ஜென்ம ராசிக்குள் சூரியன் இருக்காரு. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமாக செயல்பட்டாலே போதும். அடுத்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமாக வீட்டோடு இருங்க. பிள்ளைகள் மீது மட்டும் அக்கறை இருங்க. உறவுகளிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். அது பகையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும். காளியை வராகியை பிரித்திங்கராவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.